ஒரு கோபமான சைக்கினையோடு சவுல் சங்க மண்டபத்தை நோக்கி இருக்கிற முற்றத்தை நோக்கி முரட்டுத்தனத்தோடு போகிறார். அங்கே மக்கள் கூட்டம் முடியப்பருக்கு எதிராக தீவிரமான கோபத்தோடு கத்தி கொண்டிருக்கிறது. இந்த முற்றத்தில் சவுல் தமக்காக காத்து கொண்டிருக்கிற வாதிப்போருடன் சேர்ந்து கொள்கிறார். மற்றவர்களோடு தேவாலயத்தை விட்டும் அதன் பிறகு நகர மதில்களை விட்டும் வெளியே வருகிறார். ஏற்கனவே களைத்து போயும் காயப்பட்டும் ஆக்கினையின் ஸ்தலத்தை நோக்கி தள்ளாடியபடி செல்கிற தியாக்கோனை நோக்கி அவலட்சணமான கேலி பரிகாச வார்த்தைகளை அவர்கள் கூச்சலிடுகிறார்கள். அவரை அடிக்கிறார்கள். மதில்களுக்கு வெளியே கற்களால் நிரம்பியதும் முற்றிலும் வனாந்தரமானதுமாகிய ஒரு பரந்த வெற்று நிலம் இருக்கிறது. தண்டனையை நிறைவேற்றுவோர் அங்கு வந்து சேர்கிற போது அவர்கள் ஒரு வட்டமாக விரிந்து நின்று தீர்வையிடப்பட்ட மனிதரை தன்னந்தனியாக மத்தியில் நிற்க செய்கிறார்கள். அவருடைய ஆடைகள் கிழிந்திருக்கின்றன. ஏற்கனவே உடலில் ஏற்படுத்தப்பட்ட காயங்களின் விளைவாக அவருடைய உடலில் பல இடங்களில் இருந்து இரத்தம் வடிகிறது. அவர்கள் அவரிடமிருந்து அகன்று போவதற்கு முன்பாக அவருடைய ஆடைகளை அவரிடமிருந்து கிழித்து அகற்றுகிறார்கள். முடியப்பர் இப்போது ஒரு மிக குறு அங்கியோடு விடப்பட்டிருக்கிறார். அவர்கள் எல்லோரும் தங்கள் நீண்ட மேற்போர்வைகளை கலற்றிவிட்டு சவுல் அணிந்திருப்பது போல குட்டையான தங்கள் உள் அங்கிகளோடு மட்டும் இருக்கிறார்கள். கமாலியலின் வார்த்தைகளால் நிலைக்குழந்து போனதாலோ அல்லது குறிவைத்து கழித்து அடிப்பதில் தாம் திறமைசாலி இல்லை என்று அறிந்திருப்பதாலோ கல்லெறிதலில் பங்கு பெறாமல் இருக்கிற சவுலிடம் அவர்கள் தங்கள் ஆடைகளை ஒப்படைக்கிறார்கள். தண்டனையை நிறைவேற்றுவோர் அந்த இடத்தில் அதிகமாக கிடக்கிற கற்களில் சில பெரிய கூழாங்கற்களையும் சில கூர்மையான கற்களையும் எடுக்கிறார்கள். கல்லால் எறிய தொடங்குகிறார்கள். முடியப்பர் நின்றபடியும் காயப்பட்ட தம் உதடுகளின் மீது மன்னிப்பின் புன்னகையோடும் முதல் கல்லடிகளை பெறுகிறார். அந்த உதடுகள் கல்லெறிதலுக்கு ஒரு கணத்திற்கு முன்தான் கல்லால் எறிபவர்களின் ஆடைகளை சேகரிப்பதில் மும்முரமாயிருந்த சவுலை நோக்கி, என் நண்பரே, கிறிஸ்துவின் பாதையில் நான் உமக்காக காத்திருப்பேன் என்று கத்தின. அதற்கு சவுல், பன்றியே, பேய் பிடித்தவனே என்று கத்தினார். மேலும் அந்த வசைகளோடு சேர்ந்து தியாக்கோனின் முன்னங்கால் எலும்பில் மிகுந்த பலத்தோடு உதைக்கிறார். தியாக்கோன் அந்த உதையாலோ அல்லது வலியாலோ ஏறக்குறைய விழுந்து விடுகிறார். எல்லா திசைகளிலிருந்தும் தம்மை தாக்குகிற சில கல்லடிகளுக்கு பிறகு முடியப்பர் தமது காயப்பட்ட கரங்களை கொண்டு தம்மையே தாங்கியபடி முழங்காலில் விழுகிறார். ஒரு தொலைவான நிகழ்ச்சியை ஞாபகத்திற்கு கொண்டு வந்து தனது சென்னியையும் காயப்பட்ட நெற்றியையும் தொட்டபடி அவர் முன்னுரைத்தது போல் ஒரு மகுடம், மாணிக்கங்கள், ஓ என் ஆண்டவரே, குருவே, சேசுவே, என் ஆத்துமத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று முணுமுணுக்கிறார். ஏற்கனவே காயப்பட்டிருக்கிற அவருடைய சிரசின் மீது வீசப்படுகிற மற்றொரு கல்மலை அவருடைய இரத்தத்தில் தோய்ந்திருக்கிற நிலத்தின் மீது அவரை தரையில் விழத்தாட்டுகிறது. அவர் முணுமுணுக்கிறார், ஆண்டவரே, பிதாவே, இவர்களை மன்னியும். அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் வையாதிரும். ஏனென்றால் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் மரணம் அந்த வாக்கியத்தை அவருடைய உதடுகளிலேயே நிறுத்துகிறது. ஒரு கடைசி